one of the best questions which was asked. அவன் கேட்ட கேள்வி மிகச்சிறந்தது. அவன் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த குறிக்கோள்களோட வாழ்ந்த ஒரு மனிதன் என்பதை நாம் நிச்சயமாக சொல்லக்கூடும் என்றே சிந்திக்கிறோம். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் கேட்ட அந்த கேள்வி என்ன, அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியின் நிகழ்வு என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல இடங்களில் சுற்றி நடந்து தெரிந்தார் என்று பார்க்கிறோம். நன்மையானவர்களை செய்கிறவராக சுற்றி திறந்தார். அவ்விதமான ஒரு சூழலின் வேளையில் இங்கு யோர்தானுக்கு அடுத்த அக்கறையில் உள்ள வழியாய் கடந்து வந்து யூதேயாவின் எல்லைகளில் வந்திருக்கிறார். திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே அவளுக்கு போதகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 10:1 அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். இந்த வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 33 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையில் 3.5 ஆண்டுகள் என்பது நாம் பிரிக்கக்கூடிய சில பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கும் சுற்றி திரிந்து அந்த மக்களுடைய வியாதிகளை நீக்கினார். அந்த மக்களுடைய பல காரியங்களை அவர் சந்திக்கிறதை பார்க்கிறோம். அதுவே இந்த பொதுவான கிருபை குறித்து நான் உங்கள் மத்தியிலே தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். சில சமயங்களில் கிறிஸ்தவர்கள் கூட குறுகிய மனப்பான்மையோடு காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த வேதத்தில் அவருடைய பணியில் பொதுவான கிருபைகளை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். நல்லார் பொல்லார் மேலே அவர் நேசிக்கிறார், வியாதிகளை சுகப்படுத்துகிறார், இன்னுமாக பல விதங்களில் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவன் தம்முடைய பொதுவான கிருபை மக்கள் மேல் ஊற்றுகிறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். தேவனை அறியாத மக்கள் எவ்விதமாக செழிப்பாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பல விதங்களில் ஆண்டவர் அவர்களுக்கு நல்லவராக இருந்து வருகிறார், தப்பில்லை. அவரை நோக்கி ஒருவர் கூப்பிடுவார்களானால் அவர் செவி கொடுக்கிறார். இயேசுவினிடத்தில் எத்தனையோ பேர் வந்தாங்க. அவர்கள் கூப்பிட்ட பொழுது செவி கொடுத்தார். குஷ்டரோகிகள் வந்தார்கள், சுகப்படுத்தினார். அவரிடத்தில் வந்து திரும்பி போனவர்கள் ஒருவருமே கிடையாது. ஆಮೇಲೆ என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்றைக்கும் நல்லவர் தான். சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகத்தான் இருக்கிறார். வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய வரைக்கும் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, உழைப்பை கொடுத்து, அதன் மூலம் ஊதியத்தை கொடுத்து நம்மளை போஷிக்கிறார், பராமரிக்கிறார்.
வழிநடத்துகிறார். பொதுவான கிருபையில் தேவன் தாராளமுள்ளவராகத்தான் இருக்கிறார். விதமான இந்த காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயாவின் அந்த பகுதியில் வந்தபொழுது ஒரு வாலிபனை அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வாலிபன் திடீரென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து அவன் முழங்கால் படியிடுகிறான். சிறு பிள்ளைகளை அவர் அவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார். 15 மார்க்கு 10, 15, 16 யாராவது வாசிங்க. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்தை ஒரு சிறு பிள்ளையின் மூலமா பேசுகிறார். அவர் எதை குறித்து பேசுகிறார்னா, த கிங்டம் ஆஃப் காட். த கிங்டம் ஆஃப் காட் எங்க இருக்கு? ஒரு மனித இருதயத்தில் இருக்கிறது. ஆனால் உண்மையான தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும் பொழுது சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அவர் 17 நம்ம பார்க்கிறோம். அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒரு ஓடி வருகிறான். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். ஒரு இயேசு கிறிஸ்து மனிதனாக அந்த இடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இல்லாமல் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு கூட திரள் கூட்டமான மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சீஷர்கள் மற்றவர்கள் இருக்கிறார்கள். அவனுடைய பணிவை நாம் பார்க்கிறோம். இவன் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க. இவன் பல மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பு வாய்ந்தவன் என்று சொல்லுவதில் எந்த விதமான தவறு இல்லை என்று கூட சொல்லலாம். என்ன அவனை குறித்து பின்னால் சொல்லுகிற இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது இவன் ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. அப்படியாக ஓடி வந்து முழங்கால் படியிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறான். அந்த லூக்கா 10:17 அவன் ஒரு கேள்வியை கேட்பது சாதாரணமான கேள்வி அல்ல. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். குட் மாஸ்டர், வாட் ஷல் ஐ டூ that I may inherit eternal life? The best question I could say. மிகச்சிறந்த ஒரு கேள்வி தான் இது. அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு. இயேசுவினிடத்தில் அவன் வரும்பொழுது டீச்சருங்கிறான், போதகரே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை நீ கை கொள்ளுப்பா அப்படின்னு அவன்கிட்ட சொல்வதை பார்க்கிறோம். 19ஆம் வசனம் வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாய. த வெரி அப்பியரன்ஸ். ஆனால் பார்க்கும் பொழுதே இவன் ஒரு
மதம் சார்ந்த ஒரு நல்ல மனிதன் என்பதை இயேசு விளங்கிட்டார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறையப்பா. அப்போ சொன்ன பொழுது அவன் ஒரு அழகான பதிலை கொடுக்கிறான் பாருங்க. அந்த 20வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கின்றான். திரும்ப சொன்னான், போதகரே, டீச்சர், இவைகளெல்லாம் நான் சிறு வயது முதல். seems to be a very good religious man. நல்ல ஒரு மத ரீதியான ஒரு மனிதன். அப்போ இந்த மனிதனுக்கு ஏன் நித்திய ஜீவனை பெறுவதற்கு தகுதி இல்லையா? ஆமாங்க, நீயும் நானும் பரலோக ராஜ்யம் போகணும்னா அதற்குரிய தகுதி என்பது மதம் சார்ந்த வாழ்க்கையில் அல்ல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லலாம், ஏன் நீங்களும் கூட சொல்லலாம், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், அல்லது நான் ஒரு இந்துவாக இருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கர்மமாக ஆலயத்துக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பல விதங்களில் நான் மற்றவர்களைப் போல அல்ல, என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். பாருங்க, நான் இப்படி இருந்தேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், தொழிலை கொடுத்திருக்கிறார், சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார், பல நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ரொம்ப நல்லதில்லை? வெரி குட். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து செல்லுமா? Will this take you to heaven? ஸோ இந்த வாலிபனை குறித்து சிந்திக்கும் பொழுது இந்த காலையில் ஒருவேளை நீயும் கூட சிந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரானா அது ரொம்ப நல்லது இல்லை? ரொம்ப நல்லது இல்லை? ஏன்னா வார ஆலயத்துக்கு வந்தோம், அவருடைய வார்த்தையை வாரம் கேட்டோம், நான் கிறிஸ்தவன் என்று அறிக்கை செய்தோம், எனக்கு எத்தனையோ நன்மைகள் இயேசு செய்திருக்கிறார் என்று சொல்லியும் நான் பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளியாக இல்லைன்னா அப்படி இருக்க முடியுமா? இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கக்கூடும் என்பதாக இருக்குல்ல. அப்போ அவனிடத்தில் வந்து வேற ஒன்று எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஒருவேளை அவனும் கூட நினைச்சிருப்பான், தன்னுடைய வாழ்க்கையில் இது போதாது. அவனிடத்தில் சொன்னார் 21, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. இந்த பொதுவான அன்பு என்பது பொதுவான கிருபை. ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுக்கு பிரியம் அல்ல. நீ நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளாமல் வாழ்வது பிரியமல்ல. ஆனா நித்திய ராஜ்யத்துக்குரிய ஒரு மனிதனாக நீர் இருக்கிறாய் என்பதை சிந்திப்பது உன்னுடைய கடமை. அவை அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அருமையான சோர்னே சோரியே, இந்த காலையில் கர்த்தனோடு கூட தான் பேசுகிறாரு, உன்னிடத்தில் தான் பேசுகிறார். என்ன கேட்டால் உன்னை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உன்னை நேசிப்பதனால தான் உனக்கு எத்தனையோ நன்மைகளை கொடுத்து பொறுமையாய் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார். சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொன்னார். There is only one. You lack one thing. You lack only one thing. ஒரே ஒரு காரியம் தான்ப்பா, ஒரே ஒரு காரியம். ஒருவேளை இந்த நாளில் தேவனுடைய வாழ்க்கையில் நீ நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு ஒரே ஒரு காரியம் தடையாக இருக்கலாம். அப்ப அவருடைய சூழ்நிலையில் சொல்றாரு,
அவருடைய காரியம் எனக்கு பொருந்துமா? சொல்ல முடியாது. ஒருவேளை உன் சூழ்நிலையில், உன்னுடைய நிலையில் உனக்கு பொருந்துகிற காரியங்கள் இருக்கலாம். அது சொன்னார் 21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அது சொன்னார், எல்லாத்தையும் வித்துட்டு கொடுத்துட்டு நீ வா. இட்ஸ் நாட் அ வேஸ்ட். வீணா போச்சு நினைக்காத. இவ்வளோ நாள் நீ உழைச்சி சேர்த்து சம்பாதித்ததெல்லாம் த ரிவார்ட் இஸ் வெயிட்டிங் தேர். உனக்கு அங்கே கண்டிப்பாக அதனுடைய பலனை நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். இட்ஸ் நாட் அ வேஸ்ட். நீ சும்மா விட்டுட்டு வராத, வேண்டாம். நீ அவைகளை எல்லாவற்றையும் விட்டுட்டு கொடுத்துரு, பல மடங்கு உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷமாக இருக்கும், வீணா போகாது. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை அடுத்த ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவர் ரெண்டு காரியத்தை சொல்கிறாரு. ஒன்று, இட்ஸ் நாட் அ வேஸ்ட். செல் ஆல் யுவர் குட்ஸ் அண்ட் ஃபாலோ மீ. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்று. அடுத்தது, டேக் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. அதுமாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்போ இயேசுவை பின்பற்றுகிற ஒரே ஒரு வழி என்னன்னா சிலுவை. நிறைய பேர் சிலுவை என்ன சொன்னா பாடு, கஷ்டம், துன்பம், துயரம் இல்லை. சிலுவை என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா a life of surrender. என்னிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து நீ வாப்பா. அதான் இன்னொரு என் நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டு டேக் மை யோக், இட்ஸ் வெரி ஈஸி. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, ஆண்டவரே எவ்வளோ அருமையான வழி இருந்தோம், ஏன் மக்கள் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையில் உண்மையாலுமே சொல்லப்போனா பல விதங்களில் நசுக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், போராடி கொண்டோம், சோர்ந்தோம், தளர்ந்தோம். லைஃப் ஆஃப் டென்ஷன், ப்ராப்ளம், டிஃபிகல்டிஸ், ஆங்கர். ஏன் ஆண்டவரே? ஏன்னா எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லையோ அந்த மனிதனை, இந்த மனிதனைப் போல நீ பின்பற்றக்கூடிய மத ரீதியான பல காரியங்கள் இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ ஒப்புக்கொடாமல் இருக்கலாம். You have not surrendered your life. ஏன்னா நீ ஒப்பு கொடுத்துருந்தா நீ வாழ்க்கையை வேற மாதிரி இருக்கும். Your life will be different. அப்போ இந்த மனிதனிடத்தில் சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனானபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். இவன் சார் ஒருவேளை தலை கவிழ்ந்து அந்த இடத்துல வேகமாக ஓடி வந்து முழங்கால் படியிட்ட அந்த வாலிபன் தலை கவிழ்ந்து அவன் திரும்பி போய் கொண்டிருக்கலாம். He was going and disappeared. இந்த காலையில் உடைய மனதை நான் தூண்டும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையாலுமே ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்த மனிதனா, இல்லது இந்த வாலிபனைப் போல ஒரு மத ரீதியான மனிதனா என்பதை குறித்து சிந்திக்கும்படியாக ஒரு 10 காரியங்களை சொல்றேன். I will narrate 10 things. Just weigh yourself. நீ உண்மையாலுமே
இயேசுவனிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மனிதனா இல்லையா? இயேசு வெகு தெளிவாய் சொல்லிவிட்டார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். A great relationship, ஒரு உண்மையான தொடர்புள்ள வாழ்க்கை. தேவனோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்டு நடக்கிற வாழ்க்கை, இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிறவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். இன்னைக்கு பல மதங்கள் இருக்கின்றன, பல போதனைகள் இருக்கின்றன. ஆனால் இது மதம் அல்ல, இது ஒரு நபர். The great wrong conception of Christianity is, கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தவறான கணிப்பு என்னன்னா, இயேசுவின் மதம் இல்லை, இது இயேசு தான். இயேசுவை நீ பின்பற்றுகிறையா இல்லையாங்கிறது தான் கேள்வி. Am I follow Jesus or not? That is the crucial question. நீ ஒருவேளை கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றலாம். மதம், கிறிஸ்துவ மதம் வேற, கிறிஸ்து வேற. அதைத்தான் வேதத்தில் மறுபடியும் பார்க்குறோம். ஒருவேளை நீ மதத்தை பின்பற்றுவதனால, இயேசுவை பின்பற்றாதனால உனக்கு ஆண்டவர் நன்மையை கொடாமல் இருப்பாரா? இல்லை, பல நன்மைகளை கொடுத்து தான் வழி நடத்துகிறாரு. உனக்கு பலனை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்களை கொடுத்து தான் இருக்கிறாரு. ஆனாலும் you are not a surrendered Christian. நீ ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் அல்ல. நல்ல கேள்விதான், ஆனால் அந்த கேள்விக்குரிய காரியத்தில் அவன் வாழ்க்கையில் அவனை சிந்தித்து ஒப்பு கொடுக்க அவன் விரும்பவில்லை. He doesn't like to surrender to God. அப்போ ஏன் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்க முடியறதில்லை? ஒருவேளை பல வருடங்கள் தேவனுடைய வார்த்தை இதே இடத்துல கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் கூட இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுடைய சத்தியம் தெளிவாய் போதிக்கப்படுகிற இந்த இடத்துல, இந்த சத்தியம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்த நிமித்தமாக நீ ஒருவேளை துக்க முகத்தோடு இந்த வாலிபனை போல இந்த வாசலை கடந்து போய் கொண்டிருக்கலாம். மெனி சண்டேஸ், அநேக ஞாயிறுகள். ஆனால் இந்த ஞாயிறும் வாழ்க்கையில் அப்படி இருக்குமானா? இருக்கக்கூடாது என்பது தான் நான் விரும்புகிறேன். இந்த 10 காரியங்கள் மூலமாக கர்த்தனோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை நிலையானதல்ல. இன்னைக்கு அமெரிக்காவே கலங்கி கொண்டிருக்க தெரியும். 31 years, 30 வயது மனிதர், அமெரிக்க பிரசிடென்ட் ஆகக்கூடிய எல்லா வாய்ப்புகளை பெற்றிருந்த ஒரு மனிதர் அவர். ஆனால் கடவுளுக்கு பயந்தவர். அவர் எதிர்பார்க்கவில்லை. போன ஞாயிற்றுக்கிழமை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இல்லை, இளம் மனைவி, 2 குழந்தைகள். அதுமாதிரி கிறிஸ்தவத்தினுடைய அந்த சில கலாச்சாரங்கள், அந்த காரியங்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்து. ஆனால் அந்த தேசமானது இன்றைக்கு கிறிஸ்துவில் இல்லை. ஆனால் பாருங்க, அவரை கொன்ற, துப்பாக்கி சூட்டில் கொன்ற அந்த மனிதனுடைய படத்தை அந்த தகப்பன் பார்த்தார். தன் சொந்த மகன் கொண்டு விட்டான் என்று சொன்ன பொழுது அவருடைய போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, மை சன் கில்ட் ஹிம். அது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பாரம்பரியத்தின் தாக்கம். நம்மளே என்ன பண்ணுவோம், எங்கேயா கொண்டு போய் ஒழிக்க வச்சு எப்படியா தப்பிக்க முடியுமா? இல்லை, அது நம்முடைய மத கலாச்சாரம். அது எதிர்காலத்தில் ஒருவேளை பிரசிடெண்ட்டாக வருவதற்கான வாய்ப்புள்ள எல்லா காரியங்களையும் கொண்டிருந்த அந்த மனிதன் இன்றைக்கு மரித்து விட்டார். அந்த குடும்பம் துயரமடைந்து இனி யார் ஆறுதல் படுத்த முடியும் அவருடைய மனைவியை? அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனை யார் கொடுக்க முடியும்? வாழ்க்கை நிலையற்றது.
உன்னுடைய வாழ்க்கை நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை தேவன் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை நீ அறிக்கையிட்டு உட்கார்ந்திருக்கிற, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ஞாயிறு நீ உட்கார்ந்து இருப்பேன்றதை குறித்து என்ன நிச்சயம்? நான் இங்கே நின்று பிரசங்கிப்பேன்றது எனக்கு என்ன நிச்சயம் சொல்லுங்க? இல்லை, நிலையற்ற ஒரு உலகில். ஆனால் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகம் தான் இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நான் விரும்புகிறேன், நான் முடியல. ரொம்ப நல்ல காரியம். உள்ளது வாலிபன் இயேசுவின் இடத்துல அப்படி சொல்லியிருந்தா, ஆண்டவரே நான் வர விரும்புகிறேன், என்னால் முடியலன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக இயேசு உதவி செய்திருப்பார்ல? நிச்சயமாக இயேசு உதவி செய்திருப்பார். ஆனால் இந்த வாலிபன் தீர்மானத்தோடு திரும்பிட்டான். நோ, அப்சல்யூட்லி நோ, இல்லை, முடியாது. அவனுடைய வாழ்க்கையில் இந்த விதமான காரியங்களானது உன்னை தடை செய்யும்படியாக காணப்படுகிற ஒரு 10 காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். உடைய முதலாவது, இந்த 10 எதிரிகள், 10 enemies are there to keep you not to surrender your life to God. தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க கூடாதபடிக்கு உன்னிடத்தில் 10 எதிரிகள் தீவிரமாய் செயல்படுகிறார்கள். முதலாவது காரியமானது பெருமை, pride. இப்போவே மனுஷனுடைய தன்மை என்னன்னா, அவன் தனக்குத்தானே எஜமானனாக இருக்க விரும்புகிறவன். ஐ வாண்ட் டு பி மை மாஸ்டர். தன்னுடைய சொந்த வழியை வகுக்க விரும்புகிறவன், சொந்த வழியில் பெருமை கொள்ளுகிறவன். எனக்கு தேவன் முழுமையாய் தேவை என்று அங்கீகரிக்க முடியாது. லூசிஃபருடைய முதலாவது பெருமை பாவம், அதுதான். நான் தேவனை போலாவேன். இயேசு அதுக்கு முன்னால் தான் சிறுபிள்ளையை கூட்டு வந்து, இந்த சிறுபிள்ளையை போல் ஆகாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். வாழ்க்கையில் நீ உனக்கு ராஜாவாக இருக்கிற அதுதான் கர்வம். பெருமை என்னன்னா ஒன்றும் இல்லை. ஐ வாண்ட் டு பி மை மாஸ்டர். நோபடி ஷுட் இன்ட்ரூட் இன் மை வே ஆஃப் லைஃப். என் வாழ்க்கையுடைய காரியத்தில் இன்னொருவர் பிரவேசிக்க அனுமதிக்க என்னால் முடியாது. வார வார தேவனுடைய வார்த்தை கேட்டாலும், சில குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், படிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். பட் ஆல் த்ரூ த லைஃப் அன்டில் டுடே, அன்டில் நவ், இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயே உன்னுடைய எஜமான். அதனால நீ விளைவுகளை சந்திக்கிற உண்மைதான். ஏமாற்றங்கள், தோல்விகள் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, அலசடிப்படுகிறாய். ஆல் த்ரூ த லைஃப் யூ ஹேவ் பீன் சஃபரிங். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கூட ஐ வாண்ட் டு பி மை மாஸ்டர், என்னுடைய எஜமானனாக இருக்க வேண்டும். இயேசுவனிடத்தில் நீ ஒப்பு கொடுத்த வாழ்க்கையில் இல்லை. இரண்டாவதாக செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். உன் வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிற? எனக்கு இது போதும், நான் ஒன்றும் ரொம்ப மோசம் இல்லை, அவ்வளவு கெட்டவன் இல்லை, என்கிட்ட இவ்வளோ நல்ல காரியம் இருக்குது, அந்த அளவுக்கு நான் மோசமில்லை. நீ உனக்குன்னு ஒரு அளவை வச்சுக்கிற, அந்த அளவில் சொல்கிற ஐ எம் நாட் டூ பேட், நான் மற்றவர்களை போல இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குணம் அநேக வேளைகளில் அருவருப்பாக வெளியே தெரியுது. ஆனால் உன்னால் உணர முடியல. உன்னுடைய பெருமை, உன்னுடைய கோபம், இதெல்லாம் அவனை பார்க்கும் பொழுது மற்றவர்கள்
evaporates as a vapor of your own vanity. உன்னுடைய மாயுடைய வாழ்க்கையினுடைய அந்த புகையை போல உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வருது. மற்றவங்க பார்க்குறாங்க, உன்னால பார்க்க முடியல. உன் கண்கள் மறைக்கப்பட்டுருச்சு. சுவிசேஷம் எனக்கு தேவையில்லை. வாட் இஸ் த காஸ்பல்? சுவிசேஷம் என்பது என்ன? பாவியை மீட்கும்படியாக பரலோகத்திலிருந்து தேவன் பூலோகத்துக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்து மனித சாயலாகிய சிலுவையில் தம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்துக்காக மரித்த அந்த ஈன நிலைதான் சுவிசேஷம். நீ சொல்ற, ஐ டோன்ட் நீட் ஜீசஸ் crucified, சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்து எனக்கு வேண்டாம். பவுல் சொல்ற, we preach Christ crucified, சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன்? it makes a man to humble himself before the cross. சிலுவை முன்பாக அது அந்த மனிதனை முழங்கால் படியிடச் செய்கிறது. பாவியாக மேல் கிருபை ஆயிரும். உன்னுடைய பாவ தன்மையை உணரக்கூடாதபடிக்கு உன்னுடைய கண்கள் மறைந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை குறித்த சுயநீதியாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற எவர் செல்ஃப் ரைச்சஸ் பர்சன். இந்த பரிசேயனை போல யூ ஆர் ப்ரவுட் ஆஃப் யுவர் ஓன். நான் பாருங்க. மூன்றாவது, லவ் ஆஃப் சின். பாவத்தை நீ நேசிக்கிற, தெரியுமா? ஒரு சொல்லலாம், நான் அப்படியெல்லாம் ரொம்ப மோசம் இல்லைங்க, பட் இன்னைக்கு ஒரு சில பார்த்து பேசும்பொழுது கேட்காங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினாரா? அதெல்லாம் இல்லைங்க, ஆனால் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஏன்னா உனக்கும் தேவனுக்கும் தொடர்பில்லை. யூ டோன்ட் ஹவ் எ லிவிங் கான்டாக்ட் வித் ஜீசஸ். இயேசுவை நீ அறியலை, இயேசுக்கு மதத்தை அறிந்திருக்கிறாய், எவ்வளவுதான். யூ லவ் சின். மனம் திரும்புதல் என்பது எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏங்க மனம் திரும்பலை குறித்து போதிப்பதில்லை? லட்சக்கணக்கான மக்கள் சபையில் இந்த காலில் உட்கார்ந்து இருக்காங்க. போதகர்கள் போதிக்கிறார்கள், அவங்க பொதுவான கிருபையை போதிக்கிறார்கள். ஆண்டவர்களுக்கு நன்மை செய்வார். பாருங்க, நான் இப்படி எல்லாம் இருந்தேன், தொழிலில் கஷ்டப்பட்டேன், தூக்கி எடுத்தார், அதை எடுத்தார், இதை எடுத்தார். ஆனால் கர்த்தரோட பேசி இருக்கிறார். உடைய சுபாவம் மாற்றப்பட்டு இருக்குதா? இஸ் யுவர் நேச்சர் சேஞ்ச்? சொல்றேங்க, உன்னுடைய சுபாவம் மாற்றப்படலைன்னா யூ ஆர் டூம்ட் டு ஹெல் ஃபயர். வேற ஒண்ணுமே இல்லை. சுபாவம் மாற்றப்படாமல் ரட்சிப்பு என்பது கிடையாது. வேதத்தில் அவ்விதமான போதனை என்பது இல்லவே இல்லை. உன் கணவனை கேட்டா, உன் மனைவி கேட்டா, உன் பிள்ளைகளை கேட்டா உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? she is a godly mother. ஸ்பர்ஜன் எழுதுறார், என்னுடைய தாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் என்னுடைய தாய். நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து போதிக்கிற ஒரு தாயாக, ஒரு உண்மையான தகப்பனாக நீ இருந்து வாழ்க்கை முன்மாதிரியா வச்சு காட்டுறியா? அதுதாங்க வேதம் போதிக்கிற சத்தியம். வெறுமையாய் பேசி அது வேட்டு சுரக்காய் பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சுக்க, your life is an example. ஆமாங்க, ஏன்னா நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவருக்கு பயப்படுகிறேன். உடைய வாழ்க்கையில நீ இன்னும் பாவத்தை நேசிக்கிற. You love sin, you love your own self. உடைய சுயத்தை நேசிக்கிற, பாவத்தை நேசிக்கிறது நான் சுயத்தை நேசிக்கிற. அருமையான சோனேஸ்வரியே, இந்த வாலிபனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறேன்? குணம் மாறி இருக்கா? மேலையுடைய வாழ்க்கையில் இயேசு உன் மெய்ப்பராக இருந்தா நீ சொல்லுவ, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. He is my shepherd, I shall not want.
அண்ட் ஆல் சர்க்கம்ஸ், எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அசையாது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஆல் குட், எல்லாம் நல்லா, ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாரும் தான் அப்படி சந்தோஷமா இருக்காங்க. ரெண்டாவது, நீ யூ லவ் யுவர் செல்ஃப், நீ ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப். அதான் நீ எப்படி உன்னுடைய சுயத்தை நேசிக்கன்னா, உன்னுடைய காரியங்களை நீ நியாயப்படுத்துகிறதில் மிக கை தேர்ந்த ஒரு சகோதரி, ஒரு சகோதரன். யூ ஜஸ்டிஃபை வாட் ஐ டூ இஸ் ரைட். யூ ஜஸ்டிஃபைல ஆமாம், தெரிய சமயம் இல்லை, தப்பே செஞ்சிருப்பா, நான் சொல்லுவேன் இல்லை. என்ன, ஐ எம் தி மாஸ்டர், என்னுடைய எஜமானன். ஐ டிட் இட் ஆன் மை ஓன் வே, என்னுடைய சொந்த வழியில் தானே செஞ்சேன். மூணாவது, உன்னுடைய கட்டுப்பாட்டை நீ இழக்க விரும்புறதில்லை. You don't, the fear of losing control over yourself. நீ என்ன சொல்றன்னா, ஒரு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தா நான் கொண்டிருக்கிற திட்டம் என்ன ஆகிறது? நான் பல காரியங்களை திட்டமிட்டு போயிட்டே இருக்கிறேன். எனக்குன்னு திட்டமிடுகிறேன், என்னுடைய குடும்பத்துக்கும் திட்டமிடுகிறேன், பல காரியங்களை திட்டமிடுகிறேன். ஆனால் இப்போ ஆண்டவரே நமக்கு சித்தமானால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் I don't want to lose the control over me. நீ fear of losing control, நீ என்ன பண்றன்னா, என்னுடைய சுதந்திரம், I don't want to lose my liberty of my own self. வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கார், அது வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். அதை சொல்லிட்டு 36 என்ன சொல்றார் வாசிங்க. 36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son therefore shall make you free, you shall be free indeed. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய சுதந்திரம், கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார். எனக்கா யாவற்றையும் செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் நிலை தடுமாறின பல காரியங்கள் உண்டு. ஒரு அழகான ஈசாக்கை கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை தகன பலியாக பலியிடு. காலையில் எழுந்து புறப்பட்டுட்டான் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு. விறகு கத்தி ஒன்றுக்கும் உடன்படா, நெருப்பு முதல்ல எடுத்துட்டான். ஈசாக்கு கேட்கிறான், தகப்பனே, மோரியா மலை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஆபிரகாமை பார்த்து, எல்லாம் இருக்கு, பலி எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீ உண்மையாலுமே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருப்பாயானால் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். விசுவாசிக்கிறவன் பதறான். உன் வாழ்க்கையினுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை உன்னை உறுதிப்படுத்தும். அந்த விசுவாசம் என்கிற அந்த காரியமுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் நீ அப்படி இருக்கிறியா?
தேவன் உனக்கு பொதுவான கிருபைகளை நிறைய கொடுத்தார், நல்லது. ஆனால் நீ அப்படி இருக்கலையே. அடுத்தது என்னன்னா, வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ், உலக பிரகாரமான பாதிப்பு. என்னுடைய கலாச்சாரம் இருக்கு, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, 4 பேர்த்துக்கு நான் வாழ்ந்து காட்ட வேண்டாமா? உனக்காக நீ வாழலை, மற்றவங்களுக்காக வாழ்கிற. நீ இயேசுவுக்காக வாழுகிற நபராக இருந்தால் அந்த மாதிரியான துணியெல்லாம் வராதையா. அதெல்லாம் உனக்கு ஒரு காலத்தில் இருந்ததானே, இப்போ அப்படி இல்லை. நீ என்ன உன்னால் முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். யோவான் 5:44 எடுத்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்ற, இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ, உன்னால் முடியாதப்பா அது. ஏன்னா இதுதான் யோவான் 5:44 ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 5:44. பிரதர்ஸ் யாராவது எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாங்க. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். ஒருவருக்கொருவர் ஒரு கேள்வி கேட்டார். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இட்ஸ் a question. உன்னை பார்த்து ஆண்டவர் தான் கேட்கிறார். நீ கர்த்தரிடத்திலிருந்து வருவ மகிமையை பார்க்கல, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நீ மனிதனிடத்தில் மகிமையை தேடுற, தேவனிடத்திலிருந்து மகிமை எதிர்பார்க்கல. அருமையான சோர்னேசு, நீ ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவன் அல்ல. யூ ஆர் நாட் அ சரண்டர் கிறிஸ்டியன். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. They follow me. என்ன மனுஷர்களை தான் நீ பார்க்குற, நீ ஆண்டவரை பார்க்கல. கர்த்தர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? கர்த்தர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? நான் ஒரு சபையில் இருந்தேன், சொல்லியிருக்கேன், 17 years. அந்த சபையில் சில ஒழுங்குகள் உண்டு. பாவம் செஞ்சிட்டா போதன இடத்துல போய் அறிக்கையிடணும்னு சொல்கிற ஒரு ஒழுங்கு உண்டு. பாவம்னா பெரிய பாவம் இல்லை, எதுனா சரி, உனக்கு உள்ள குத்துதுன்னா போய் போகிற இடத்துல. அப்போ ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம். அப்போ உடனே மனசுக்குள்ளே என்ன வரும்? ஐயோ, அவர்கிட்ட போய் அறிக்கையிடணுமே. மறைச்சு வச்சிருந்தாலும் செய்தியில் பிரசங்கத்தில் நீ மறைக்கிறங்கிறத மறுபடியும் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கான். ஆண்டவரை நான் துக்கப்படுத்துறேன். நான் அந்த வேலை நேர்மையாக கேட்குறேன். நீ எப்போவாவது உட்காந்து ஐயோ, இந்த காரியத்தின் மூலம் நான் கர்த்தரை துக்கப்படுத்தியிருக்கேன்னு நீ உண்மையான மன வருத்தத்தோடு வேதனைப்பட்ட ஏதாவது ஒரு நேரம் இருக்கான்னு நான் கேட்குறேன். Is there any incident or time in which you really regretted for the thing which you have done before God? நேர்மையாக தக எப்போவாது நீ உட்காந்து, ஆண்டவரே உம்மை நான் துக்கப்படுத்திட்டேனே, நம்முடைய வேதனைப்படுத்தியிருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு வேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ உண்மையாலுமே துக்கப்பட்டு இருப்பாயானால் நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு கிறிஸ்தவன் இல்லை என்றால் you are a religious Christian but not a surrendered. தேவனுடைய ராஜ்யம் உனக்கு உரியதல்ல. இல்லை? எப்போது நீ துக்கப்பட்டிருக்கியா? அருமையான சோர்ணேஸ்வரியே, வேதம் சொல்லுது, மனுஷரால் வரும் மகிமையை நீ தேடுற, தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை நீ தேடுறதில்ல. அதுதாங்க
a short account with God. ஆண்டவரே நம்ம துக்கப்படுத்திட்ட மன்னியும். ஒருவேளை பல வருஷமா நீ ஆண்டவரை பின்பற்றன்னு சொல்லலாம். ஆனால் நீ ஒரு மதத்தை பின்பற்றுகிற நபர், ஊழியம் செய்கிறன்னு சொல்லலாம். ஊழியக்காரன் மனைவன் சொல்லலாம். யூ ஆர் நாட் a true saved person. நீ உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்ட நபர் அல்ல. 100% இஸ் நாட் a flattery. உன் முகஸ்துதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு ஆத்மா உண்மையாக மனம் திரும்பி போனால் அதுவே பெரிய காரியம். ஏன்னா சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பது அவசியம். ஆமாலே உடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து பாருன்னா, உடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் எவ்வளவு தெரியாது. துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். இந்த விதமான சத்தியங்கள் உனக்கு துக்கத்தை அளிக்கலாம். அதை சொல்லலாம், இட்ஸ் நாட் நீடட் ஃபார் மீ, எனக்கு இது உரியதல்ல. எப்போ உன் மனசில் அப்படி படுதோ அப்போவே தெரிஞ்சுக்க, நீ ஒரு மெய் கிறிஸ்தவன் அல்ல. ஆறாவது இட்ஸ் அன் இக்னோரன்ஸ் தான், ஒரு அறியாமை தான். அறியாமை உன்னை பாதிக்குது. உலகத்தில் தான், உலகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பால். நான் அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும். நீ எவ்வளோ காலம் அதை பண்ணிகிட்டு இருப்ப? எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் உன்னுடைய காரியங்களை சாய்த்து கொண்டிருப்பா? இஸ் தேர் a limit for your life? ஆமாம். நீ ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடாமல் வாழ்வதை போல ஆபத்தானது வேறு ஒன்றுமில்லை, தெரிஞ்சுக்கோ. அடுத்தது அறியாமை, இக்னரன்ஸ் இல்லை. அதனால உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அறியாமை, தேவனை பற்றி உனக்கு தெரியாது, தேவனில் இருக்கிற மகிமை உனக்கு தெரியாது, அவள் இருக்கிற அன்பு தெரியாது, அவள் உன்னை எவ்வளோ நேசிக்க உனக்கு தெரியாது, அவரை நம்பி முழுக்க வாழ முடியுங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. வாழ்க்கையில் தெரிஞ்சதெல்லாம் எனக்கு ஏதோ சில உதவிகளை அவர் செய்யணும், அதுதான் என்னுடைய அளவுகள். அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு இதை பண்ணுறதுக்கு அதை பண்ணுறதுக்கு அவர் ஒத்தாசை தேவை. அதுதான் நீ ஆண்டவரை வைத்திருக்கிற நிலையும், அதுதான் நீ ஆண்டவர் அறிந்திருக்கிற அளவின் நிலையும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கர்த்தரை உனக்கு தெரியாது. வானத்தையும் பூமி படைத்த தேவன் உடைய வாழ்க்கையை அழகாக கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார், உன் வாழ்க்கையை உண்மையான வழியில் நடத்துவாருங்கிற அந்த விசுவாசங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாததுக்கு காரணம் உன்னுடைய அறியாமை. ஏழாவது, பிசாசுனை விட மாட்டான், தெரியுங்களா? த டெவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்போசிஷன். கார்னல் மைண்ட் ஒத்துக்காது. ஜென்ம சுபாவம் இருக்க அவனை தாழ்த்த விரும்பாது. ஒரு நேரம் ஐயோ தாழ்த்த நினைப்பான், அடுத்த நேரம் நீ உச்சியில் ஏறுவ பெருமையில். உனக்குள்ள என்ன பெருமை இருக்கா எனக்கு தெரியாது. சிலருக்கு ஜாதி பெருமை, சில பண பெருமை, சில பெருமை. பரலோகத்துக்கு உன் ஜாதி உன்னை கொண்டு போகாது, உன்னுடைய பணம் உன்னை கொண்டு போகாது, எதுவுமே உன்னை கொண்டு போகாது. தரை மட்டும் தாழ்த்துனா நீ அங்கே போவ, இல்லைன்னா நரகம்தான். பிசாசு சொல்கிறான், ஆமாம் வேதம் சொல்லுது. சில சமயத்தில் அவன் மெதுவாக வர்றான், கிசுக்கிறான். ஆதாம் ஏவாள் இடத்துல சொன்னமாக, நீ பாரு அதை செய் இதை செய். சில சமயத்தில் கர்ஜிக்கிற சிங்கம் போல. வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்தில் அவன் ஏமாத்திடுறான். எட்டாவது, லவ் ஆஃப் த வேர்ல்டு. உனக்குள்ள பண ஆசை, உலக ஆசை இருக்கு பாரு, இருக்குல்ல, அது உன்னை வெளியே விடாது. இந்த வாலிபன் கேட்டுட்டு துக்கமத்தோட தெரியும், நான் இன்னைக்கும் அவன் பரலோகத்தில் இருக்க மாட்டான், நரகத்தில் தான் இருப்பேன். ஏன்னா ஆஃபர் வாஸ் டினைட். தேவன் அழகாய் கொடுத்த தருணங்கள் அவன் சொல்லிட்டான். ஒருவேளை வாழ்க்கையில் எத்தனை முறை ஆண்டவர் போராடி இருக்கிற எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளவு காலம் தேவனுடைய சத்தத்துக்கு நீ ஒப்புக்கூடாமல் வாழ பார்ப்ப. இரண்டு எஜமான கூலையும் செய்ய முடியும். உனக்கு எது தேவைன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கார்.
போதும் என்ற ஒரு மனசு இருக்க, அது ரொம்ப ஆசீர்வாதமானது. போதும் என்ற மனது இருக்கிறவங்க இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக வாழுவாங்க. they will be happy in what they have. சில நிறைய இருக்கும், ஐயோ எனக்கு இன்னும் வேணுமே, போதலையே. லவ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் நேசம் உன்னை பிரியலை, உன்னை ஆண்டவர் வழி நடத்துவாருங்கிறத உன்னால் சிந்திக்க முடியல. நம்முடைய நேரம் குறுகிடுச்சு. நீ உலகத்தை நேசிக்கிற, அதனால் ஆண்டவரிடத்தில் வர நீ விரும்பலை, உன்னை ஒப்புக் கொடுக்க நீ விரும்ப மாட்டேங்கிற. ஏன்? நீ வெளிப்பிரகாரமாக பக்திக்குரிய வாழ்க்கையோடு நிறுத்திக்க, அது போதும்னு சொல்கிற. அதுக்கு மேலே சரண்டரெல்லாம் வேண்டாங்க. ஒருவேளை இந்த காலையில் கர்த்தனோட பேசுகிறாரா? இல்லை. வாழ்க்கையில் இன்னொரு துக்கமாய் திரும்பி போன ஒரு வாலிபனாக ஸ்திரீயாய் இந்த வாசலை விட்டு திரும்பி போக பார்க்குறையா? யூ வாண்ட் டு எஸ்கேப், தப்பிக்க பார்க்குறையா? யூ கான் எவர் எஸ்கேப். எப்பொழுது நீ தப்பிக்க முடியாது. டைம் வில் கம், காட் வில் புட் இன் த கார்னர், மூளையில் நிறுத்துவார். டைம் இஸ் லாஸ்ட். நேரம் போயிடுச்சு. இட்ஸ் ஃபினிஷ்ட். 9 தள்ளி போடுதல். நீ சொல்கிற சத்தியம் உண்மைதாங்க. பவுல் ஃபேலிக்ஸ் என்ற மனிதனிடத்தில் அப்போஸ்தலர்கள் நடிகளில் பார்க்குறோம். பவுல் நீதியை குறித்தும் தேவனை குறித்து சொன்ன பொழுது ஃபேலிக்ஸ் நடுங்குகிறான். அப்படி சொன்னால், சமயம் வாய்க்கும் பொழுது நான் உன்னை கூப்பிடுகிறேன், பட் நாட் நவ். ஒருவேளை உனக்குள்ளே இருக்கலாம், நான் எப்படியும் வந்துடுவேன், கொஞ்ச நாள் ஆகட்டும். நாளை என்பது சாத்தானுடைய அருமையான வார்த்தை, தெரியுங்களா? நாளை, நாளைக்கு சொல்லுவான் நாளை, அடுத்த நாள் சொல்லுவான் நாளை, டுமாரோ. நீ நாளை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. நீதிமொழிகள் 27 என்ன சொல்லப்படுது? நாளை உன்னுடையதில்லை. இன்னைக்கு இப்போ உன்னுடையது, ஆனால் நாளைக்கு உன்னுடையது இல்லையே. அது உன் கையில் இல்லையே. இல்லை, அது உன் கையில் இருந்தால் நாளைக்கு நீ சொல்கிறது ஒருவேளை சரியாக இருந்திருக்கலாம், ஆனால் அது உன் கையில் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. நீதிமொழி புத்தகம் 27வது அதிகாரத்தில் நாளை உன்னுடைய வசனம் இங்கே சொல்லுது. படிக்கா யாராவது வாசிங்க. 27:1 நீதிமொழிகள் 27:1. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. அமெரிக்காவில் அந்த அருமையான மனிதர் அடுத்த போன ஞாயிற்றுக்கிழமை he would have been in the church, ஆலயத்தில் இருந்திருப்பார். ஏன்னா அவர் ஓய்வு நாளை குறித்து ரொம்ப முக்கியமாக அவர் பேசுகிறவர். சாபத், நிச்சயமாக ஆலயத்தில் தான் இருந்திருப்பார். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்தில் அவர் இல்லை. நாளை குறித்து பேசாத. 10வது, ஆண்டவரை பற்றி நீ தெரியவே இல்லை. இந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத், நீ கர்த்தர் யாருங்கிறதே உனக்கு தெரியல. இவர் யார் என்பது உனக்கு தெரியல. ஒருவேளை நாசரேத்து நத்தான்வேல் சொன்ன பொழுது கலிலேயா வந்து ஏதாவது நன்மை வரக்கூடுமா? வாழ்க்கையில் அவரை அறிவதே நித்திய ஜீவன். அதனாலே உண்மையாக சொல்கிறேன், நீ ஆண்டவரை அறிந்த ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவரை அறியாத மனுஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், எனார்மஸ் நிறைய. நீ ஆண்டவரை பற்றி அறியாதனால தான் மார்த்தாளை போல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கலங்குற. சாட்சி குறித்து நீ ஜாக்கிரதையாக இல்லை. ஐயோ, நான் சாட்சி எப்படி இழந்துருவேன், நான் பாவம் செஞ்ச அவருக்கு முன்னால் நான் எப்படி நிற்க முடியும்? நீ தண்ணியை போல பாவம் செய்கிற, ஆனால் அதை பற்றி நீ வருத்தப்படலையே. இந்த காலையில் பார்த்தா நான் கேட்குறேன், நீ உண்மையாக ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை நீ விரும்புகிறையா இல்லையா? Do you want it or not? நீ உண்மையாக விரும்புகிறையா? யோசிச்சு பார். சில வேளை உனக்காக பலியாய் ஒப்பு கொடுத்த அன்பு நீ வேண்டான்னா
அதுக்கு மேலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வேற எதுவுமே இல்லை. அதை புறக்கணிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேற அவன் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக வேற காரணத்தை காட்ட முடியாது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் பார்த்தோம், நான் ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவனா இல்லையா? அருமை பிதாவே, உம்முடைய வார்த்தை பொய் அல்ல. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சமயங்களில் எத்தனையோ வேளைகளில் நாங்கள் செய்கிற செய்கையும் பேச்சும் சாட்சி எடுக்கிறது நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறது இல்லைன்னு. நீ தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நபர் இல்லை என்ன சாட்சி அளிக்கிறது. ஆனால் நான் தூசியை துடைக்கிறத போல துடைச்சிடுறேன். மனம் திரும்புதல், மனஸ்தாபப்படுவது என்பது பிறகு துக்கப்பட வேண்டியதல்ல. ஆண்டவரே, ஆவியானவரே பேசும். ஆண்டவரே, சவுல் பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? What do you want me to do? முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினமாம். இந்த உலகத்தின் சாபத்தை முள் என்று சொல்லி இந்த உலகத்தின் காரியங்களினால உன்னை காயப்படுத்தி கொள்கிறாய். உன் மனசாட்சி, உன்னுடைய மனசு, சிந்தனை, வாழ்க்கை எல்லாமே இஸ் ஆல் wounded. காயப்பட்டு போன ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வருத்தப்பட்டு பாரச்சுமளே, உன் காயங்களை ஆற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் கிறிஸ்து. உன் காயங்களை ஆற்றக்கூடிய ஒன்றே ஒன்று கல்வாரியின் ரத்தம். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். அம்மாளே, சமாரிய ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ, 5 புருஷரோடு வாழ்ந்தவள். ஆண்டவர் தன்னை குறித்து சொன்ன பொழுது, என்னிடத்தில் கேட்டிருந்தால் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பான்னு சொன்ன உடனே அவள் கண்கள் திறக்கப்படுகிறது. அவள் ஆண்டவரே என்று சொல்றாள். அது எனக்கு தாரும். அவள் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரை விளங்கிக் கொள்ள அவளால் முடிந்தது. இட் வாஸ் a matter of some minutes. ஆனால் நிக்கதேமு போதகன், சத்தியத்தை போதிக்கிறவன், இயேசு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவனால் கிரகிக்க முடியல, விளங்கிக் கொள்ள முடியல. என்னென்னமோ வளர்றான், மறுபடியும் தாயின் கற்பத்தில் உள்ள பிரவேசிக்கணுமா? ஆண்டவரே, உண்மையாலுமே தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியாதுங்கிறவங்களுக்கு இயேசு சீக்கிரமாக வெளிப்படுத்திடுறாரு. எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்களுக்கு இயேசு மறைபொருளாகவே இருக்கிறார். ஒருவேளை இந்த காலையில் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கல்வாரி அண்டே வருகிற மனதை கொண்ட ஒரு சகோதரனா சகோதரியாக இருந்தால் அவளுக்குமே நீ வெளிப்படுத்துகிறீர்கள், உண்மையானவராக இருக்கிறீர். ஒருவேளை நிக்கதேமை போல எனக்கு தெரியும்னு சொல்லி தன்னுடைய பாரம்பரியத்திலும் தன்னுடைய மற்ற காரியங்களிலும் மேன்மை பாராட்டுகிற ஒரு சகோதரனா சகோதரியாக இருந்தால் நிக்கதேமை பார்த்து சொன்ன பொழுது அவன் குழம்பி போய் விளங்கிக் கொள்ள முடியாமலே போயிட்டான். ஒருவேளை இந்த வாலிபனை போல நிக்கதேமை போல போக நாங்கள் விரும்பலை. இறங்கும், கிருபையாக இறங்கும் ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டிய காரியம் உண்டு. எங்களுடைய எல்லா பணங்களும் எங்களுடைய எதுவுமே ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை ரட்சிக்கும்படியாக ஒரு இம்மியும் உதவி செய்யாது. தேவனே பேசும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.